WWE ரியலா ஃபேக்கா? இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த கேள்வி கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும் போதே நிறைய பேர் இருந்துகிட்டு இல்லடா இந்த ஷோ உண்மை, அவங்க உண்மையிலே அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, உண்மையிலே அவங்களுக்கு அவ்வளவு ரத்தம் வருது, அடிபடுது அப்படின்னு சொல்லி ஒரு சைடு இருக்க மக்கள் சொல்லுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லடா டிராமா உள்ள ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு சைடு சொல்லுவாங்க, அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்குமே இது ரியலா ஃபேக்கா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. நிறைய பேர் இப்போ வரைக்குமே ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா WWE உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாதுங்க, அது ரியலும் கிடையாது ஃபேக்கும் கிடையாது, அது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கிரிப்டட் ஷோன்றனால இதோட அவுட்கம்மை ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. யார் வின் பண்ணோம் யார் லூஸ் பண்ணோம் அப்படின்றத ஏற்கனவே ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிடுறாங்க. அதுபடி தான் எல்லாமே நடக்குது, எல்லா மேட்சும் நடக்குதுன்னு நான் வந்து நினைக்கிறேங்க. இதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுல நான் சொல்லணும்னா நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு சில மேட்ச்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, ராட் எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், சேர் தூக்கி தலையில் போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் அடித்தா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஆள் காலி. ஸோ அதனால் இது ஸ்கிரிப்டட்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அப்போது ரத்தம்லாம் வருதுடா, பயங்கரமாக அடிப்படுதுடா உங்களுக்கு, அதில் என்னடான்னு கேட்டிங்கன்னா 1000 தான் ஸ்கிரிப்டட் ஷோவாக இருந்தாலும் 1000 தான் அவங்க அவுட்கமே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்க உண்மையிலேயே ஓரளவுக்கு சண்டை போடுறாங்க, ஓரளவுக்கு தான், ஆனால் முழுசாக இல்லை, ஓரளவுக்கு அடி வாங்குறாங்க, அதெல்லாம் நம்ம இல்லைனே மறுக்க முடியாது. ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த ரத்தம் வரதா இருக்கட்டும், இல்லை அடிப்படுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஈவன் இந்த WWE ரம்பிள் நடந்துச்சு ரீசெண்டாக, அதில் ஸ்பீடு ஐஷோ ஸ்பீடு அவர் உள்ளே போயிருந்தாரு, அவர் சரியான அடி வாங்கினாரு, அதெல்லாம் உண்மை தான். அவருக்கு கால் அடிபட்டுருந்துச்சு, அது ரத்தம் வந்துச்சு, அந்த தோலே பிச்சுட்டு வந்துருச்சு, இந்த விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் எப்படி பார்த்தாலும் இது ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தாங்க, அவுட்கம் கண்டிப்பாக ஸ்கிரிப்டட் தாங்க, அது வந்து நம்மளால மறுக்கவே முடியாது. எனக்கு இதுதான் தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஷோ, இந்த WWE ஸ்கிரிப்டட் நினைக்கிறீங்களா, ரியல் நினைக்கிறீங்களா, ஃபேக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.